வாழைத்தண்டில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்க இது எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்க. கூட்டு, பொரியல் இது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நான் அதனால தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. வாழைத்தண்டை இந்த மாதிரி ஸ்லைசஸாக நறுக்கி நார் பகுதியில் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டை வாக்கில் இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை அப்படியே வெளியில் நறுக்கி வச்சோன்னா கருப்பாயிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா மோரை தண்ணியில் கலந்து அந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை போட்டு வைங்க. இப்போது வாழைத்தண்டுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, கூடவே ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, எண்ணெய் பலகாரங்கள்லாம் பண்ணுறப்போ அஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓமம் சேர்க்குறோம். இது கூட மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாம் கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்ச வாழைத்தண்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் பஜ்ஜி பொரிக்கிறது போல் பொரித்து எடுத்தோன்னா சுட சுட வாழைத்தண்டு பஜ்ஜி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா?